யூடியூப் சேனல் நேயர் அனைவருக்கும் ஜோதிட சிரோன்மணி பர்வதவர்தினியின் அன்பு வணக்கங்கள். உங்கள் குலதெய்வத்தின் அருள் என்றும் உங்களுக்கு நிலைத்திருக்க என்னுடைய மனப்பூர்வமான நல்வாழ்த்துக்கள். முதலில் குரு அதிசாரம் என்றால் என்ன என்பதை நாம் சிறிய விளக்கத்துடன் எடுத்துரைக்கிறேன். குரு தன்னுடைய பாதையில் வந்து கொண்டிருக்கும் பொழுது வேகமாக நட்சத்திரங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதைதான் குரு அதிசார பெயர்ச்சி என்று நாம் இப்பொழுது கூறுகிறோம். நிகழும் விகாரி வருடம் பங்குனி மாதம் சஷ்டி திதியில் வளர்ப்பிறையில் ஆயுஷ்மான் யோகத்தில் கௌளவ கரணத்தில் குரு அதிசார பெயர்ச்சி நடைபெறப் போகிறது. அன்று 30/3/2020 திங்கள் விடியற்காலை 3:54 மணிக்கு குரு அதிசாரத்தில் தன் சொந்த வீடான தனுசுவில் இருந்து மகரத்திற்கு பெயர்ச்சியாக போகிறார். மறுபடியும் தனது ஆட்சி வீடான தனுசுவிற்கு அவர் வருவதற்கு 1.5 மாதங்கள் ஆகின்றது. அது 30/6/2020 அன்று செவ்வாய்க்கிழமை விடியற்காலை 5:22 AM மணிக்கு அவர் பெயர்ச்சி அடைகிறார். குரு அதிசாரம் மொத்தம் 92 நாட்கள் நடைபெற போகிறது. அதில் முதல் 60 நாட்கள் குரு நீச்ச வக்ரத்திலும் மீதம் உள்ள 32 நாட்கள் சாதாரண நிலையிலும் குரு வக்ரமாகிறார். இதில் மிக முக்கியத்துவம் என்னவென்றால் எல்லா கிரகங்களும் ராகு மற்றும் கேது அவர்களின் அடக்கத்தில் உள்ளார்கள். கும்பராசி நேயர்களே, இந்த குரு அதிசார பெயர்ச்சியில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்களை இந்த குரு பகவான் உங்களுக்கு வாரி தரப்போகிறார், அள்ளித்தரப்போகிறார் என்பதை நாம் இப்பொழுது இந்த பதிவில் விரிவாக பார்ப்போம். குரு பகவான் உங்களுடைய 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறார். சனி பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறார். சுக்கிர பகவான் உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். ராகு இருக்கும் இடம் 5, கேது இருக்கும் இடம் 11. செவ்வாய் பகவான் உங்களுடைய 3ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்வை செய்கின்றனர். குரு சனி செவ்வாய் மூவரும் இணைந்து மகர ராசியில் குரு அதிசார பெயர்ச்சி நடைபெறும் இக்காலகட்டத்தில் எப்படிப்பட்ட நற்பலன்களை இவர்கள் உங்களுக்கு தரப்போகிறார்கள் என்பதை நாம் பார்ப்போம். 2க்கும் 11க்கும் அதிபதியான குரு, 1க்கும் 12க்கும் அதிபதியான சனி, 3க்கும் 10க்கும் அதிபதியான செவ்வாய், இந்த 3 பகவான்களும் இணைந்து குரு அதிசாரத்தில் பெயர்ச்சி ஆகிறார்கள். இவர்கள் முதலில் உங்களுக்கு தரப்போகும் நல்ல வாய்ப்பு என்னவென்றால் வண்டி வாகன யோகம் உங்களுக்கு சிறந்த பலனை அளிக்கும். தனலாபம் உண்டு. தாயார் வழியில் ஆதரவு கிடைக்கும். நோய் உடல்நிலை பாதிப்பு ஏதாவது உங்களுக்கு இருந்தால் அனைத்தும் தீரும் காலகட்டமாகும். தொழிலின் மூலம் தனவரவு உங்களுக்கு வரும். தொழிலில் மேன்மை அடைவீர்கள். முயற்சிகள் யாவும் வெற்றி அடையும். மாணவர்கள் படிப்பில் முன்னேற்றம் அடைவார்கள். சிலருக்கு வெளிநாடு மற்றும் செல்லும் வாய்ப்பு ஏற்படும். கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்புகள் வரும். பெண்களுக்கு நீண்ட கால ஆசைகள் யாவும் பூர்த்தியாகும். வெளிநாட்டில் வசிப்பவர்களுக்கு நல்ல தனவரவும் வீடு வாகன யோகமும் அமையும் காலகட்டம் இது. பணம் எவ்வளவு வந்தாலும் அதை சுபச்செலவாக மாற்றிக்கொள்ளும் இவ்வேளையில் நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். 1க்கும் 12க்கும் அதிபதியான சனி மகரத்தில் ஆட்சியாக உள்ளதால் உங்களுக்கு மிகவும் நற்பலனை தரப்போகிறார். செவ்வாய் 12இல் இருப்பதால் வீண் விரயங்கள் ஏற்படும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது. ஆதலால் நீங்கள் வரக்கூடும் செலவுகள் அனைத்தையும் சுப செலவாக மாற்றிக்கொள்ள வேண்டும். எதிரிகள் எல்லோரும் உங்களை பார்த்து நடுங்குவார்கள். எதிரிகள் தொல்லை நீங்கும். கடன் தொந்தரவு உங்களுக்கு இருந்தால் அதையாவும் தீரும். கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமாக உள்ளது. பதவி உயர்வு, பதவி இடமாற்றம், புதிய வேலை வாய்ப்பு, அரசு வேலைகள் போன்றவை கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் மருத்துவ உதவியுடன்
உங்களுக்கு கிடைக்கும். அரசியல்வாதிகள் தலைமை பொறுப்புகள், தகுதிகள், ஆதரவுகள் போன்ற விஷயங்கள் யாவும் வெற்றி அடையும். உங்களுக்கு பரிகாரமாக, அதாவது கும்பராசி நேயர்களுக்கு பரிகார ஸ்தலமாக என்னவென்று கூறலாம் என்றால், கும்பகோணம் மற்றும் சென்னையில் குளப்பாக்கம் அகத்தீஸ்வரர் ஆலயம் மற்றும் ரெட்டில்ஸ் ஞாயிறு ஸ்தலம், அங்கு காரணீஸ்வரர் கோவில் திருத்தலம் உள்ளது. இந்த இரு கோவில்களும் சென்று வந்தீர்கள் என்றால் மற்றும் சூரிய நமஸ்காரம் தினமும் 3 வேளையில் செய்து வந்தீர்கள் என்றால் மிகவும் நற்பலனை அளிக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் நண்பர்களே. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.